1865 முதலாக நோக்கியா நிறுவனம் உருவாகுது. இந்த நோக்கியா நிறுவனம் எதற்காக உருவாயிருக்கு அப்படின்னா, பேப்பர் மில்லுக்கு தேவையான பல்ப் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. இது நிறைய பேருக்கு தெரியாது. நானே இந்த விஷயத்தை பார்க்குறப்போ எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ பேப்பர் மில்லுக்கு தேவையான பல்ப் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக தான் இந்த கம்பெனி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ரப்பர் கேபிள்ஸ், அதாவது ரப்பர் கலந்த இந்த ஒயர்ஸ் எல்லாம் இல்லையா, அந்த மாதிரி இதுவும், அது போக இதர இந்த மாதிரி ஒயரிங் சம்மந்தப்பட்ட துறையில் அவங்க கால் பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே கொஞ்ச நாள் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப 1990 அவங்க ஃபஸ்ட்டு டெலிகம்யூனிகேஷன் அப்படின்ற அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே கால் பதிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 90லேருந்து கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் அவங்க இந்த துறையில் கொடி கட்டி பறந்தாங்க. அன்றைய காலகட்டங்களில் உலகமெங்கும் அவங்க வெளியிட்ட மொபைல் மாடலுடைய மொத்த நம்பர் 585 மாடல்கள். இது வரைக்கும், அதாவது அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர்ஸ். 585 மாடல்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டுன்றது பெரிய ஒரு நம்பர். இந்தியாவில் எத்தனை மாடல் விட்டுருக்காங்கன்னா 150லேருந்து 161 வரைக்கும் இங்கே வந்ததாக தகவல் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் ரெக்கார்டு கிடையாது. ஏன் அப்படின்னா, இங்கே மார்க்கெட்டுக்குள்ளே சில மொபைல்ஸ் சில இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேருந்து உள்ளே வந்ததுனால இந்தியன் மார்க்கெட்டில் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆன மாடல்ஸ்க்கு ப்ராப்பராக நம்மள்கிட்ட கணக்கு இல்லாமல் இருக்கிறது. ஸோ சில இடங்களில் டாக்குமெண்டேஷன் 150+ இருக்குது, சில இடத்துல 161ன்னு சொல்கிறாங்க. ஸோ இத்தனை மாடலை ஒரு கம்பெனி வெளியிட்டுச்சு. அதில் நிறைய பேருக்கு ஃபேவரட் மாடல்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதில் எது ஃபேவரட் மாடல் அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு பர்சனலாக 1100 அனுபவத்தை மறக்கவே முடியாது. இன்றைய காலகட்டத்தில் கூட எனக்கு அந்த 1100 எடுத்து யூஸ் பண்ண அந்த ஒரு ஃபீல், நாஸ்டாலஜிக்ன்றதை காட்டிலையும் அந்த மொபைல் நம்ம கையில் அடக்கமான அந்த ஒரு ஃபீல் இன்றைக்கும் என்னால் மறக்க முடியல. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் மறந்துடாமல் சொல்லுங்கள். இதே காலகட்டத்தில், அதாவது 1994 ஜெரி யாங்கும் டேவிட் ஃபிலோ அப்படின்ற இன்னொரு நபர், அதாவது இவங்க 2 பேருமே சேர்ந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு நியூ ப்ராடக்டை வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்கிற பேர் என்ன அப்படின்னா, ஜெரி அண்ட் டேவிட் டைரக்டரி டு த வேர்ல்டு வைடு வெப் அப்படின்ற ஒரு வெப் டைரக்டரியை தான் வேர்ல்டுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதே கம்பெனி மார்ச் 2, 1995, அதாவது ஒரு வருஷம் கழித்து இது கம்பெனி இன்னொரு நேம் மாறுது. இந்த நேம் தான் நாளைக்கு, அதாவது நாளடைவில் வேர்ல்டு ஃபேமஸாக ஆச்சு. அந்த நேம் தான் யாஹூ. ஸோ இந்த யாஹூ பிராண்ட் வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி 6 இயர்ஸ் கழித்து இந்தியாவுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிறாங்க. இவங்க சூஸ் பண்ண இடம் எது அப்படின்னா பெங்களூரில் அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் ஹப்பாக அதை கன்வெர்ட் பண்ணி இந்தியர்களுக்கு தேவையான யாஹூ மெயிலும் யாஹூ நியூஸையும் ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்த அதனுடைய சக்ஸஸை பார்த்துட்டும், அது போக இந்தியர்களுக்கு கிரிக்கெட் மேல் உள்ள அதிக ஆர்வத்தையும் பார்த்து யாஹூ கிரிக்கெட் அப்படின்ற ஒரு ப்ராடக்டையும் தன்னுடைய இணைய சேவையில் இணைச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வீடியோ மறந்துடாமல் தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஜூட். வெல்கம் டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். 1998 செப்டம்பர் 2 லாரி பேஜும் சர்ஜி பிரென்னும் இணைஞ்சு ஃபஸ்ட் டைமாக கூகுள் அப்படின்ற ஒரு கம்பெனியை உருவாக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனி வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் ஆன டைமில் யாருக்குமே இந்த கம்பெனி இந்த அளவுக்கு இப்போது இருக்கும்னு தெரியவே தெரியாது. காரணம், இன்றைக்கி கூகுள் இல்லாத இடமே கிடையாது. எல்லாருமே கூகுளை ஏதாவது ஒரு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நாம் அதாவது உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் பார்த்திங்கன்னா கூகுள் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்குது.
அப்படின்றத யாருமே மறுக்க முடியாது. ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். 2003 ஆண்டி ராபின்ஸ், ரிச் மினார், நிக் சியர்ஸ் அப்படின்ற 3 நபர்கள் சேர்ந்து ஃபஸ்ட் டைம் வந்து டிஜிட்டல் கேமராவுக்கு ஒரு சாஃப்ட்வேரை வந்து உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குற அந்த ஒரு கம்பெனிக்கு அவங்க கொடுத்துருக்கிற பேர் வந்து ஆண்ட்ராய்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய கவனம் வந்து செல்ஃபோன் சாஃப்ட்வேர் பக்கம் திரும்புது. ஸோ செல்ஃபோன் சாஃப்ட்வேரை வந்து அவங்க டிசைன் பண்ணி அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் பண்ணுற அந்த காலகட்டத்தில் சரியாக 5 வருஷம் 2008 செப்டம்பர் 23 வந்து கூகுள் இந்த நிறுவனத்தை $50 மில்லியன் கொடுத்து தன்னோட வந்து இணைச்சிக்கிறாங்க, தன் நிறுவனத்தோடு இணைச்சிக்கிறாங்க. இப்படி இணைச்ச அந்த கூகுள் நிறுவனம் ஆண்ட்ராய்டு 1.0 சாஃப்ட்வேரை தன்னுடைய முதல் மொபைல், அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை வேர்ல்டுக்கு வந்து HTC ட்ரீம் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஃபோனை வந்து வேர்ல்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் வந்து ஒரு அசைக்க முடியாத சாஃப்ட்வேராக இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்குன்றது வரலாறு. ஸோ இது வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி. ஸோ இந்த சக்ஸஸ் ஸ்டோரி இது வந்து ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும். ஸோ சக்ஸஸ் இருந்துச்சுன்னா ஃபெயிலியர் இருக்கும் இல்லையா? ஃபெயிலியரை இப்போ தொடர்ந்து நம்ம பார்ப்போம். 1998 வந்து கூகுளுடைய ஃபவுண்டர்ஸ் வந்து நேராக யாஹூட்ட போகிறாங்க. யாஹூட்ட போய் எங்களுடைய கம்பெனியை நாங்கள் விற்க போகிறோம், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, அதாவது கூகுள் சொன்ன தொகை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் $1 மில்லியன். அப்போது யாஹூக்கு வந்து இந்த சர்ச் என்ஜின், அதாவது யாஹூடைய நிர்வாகிகளுக்கு இந்த சர்ச் என்ஜின் டெக்னாலஜி மேலே அவ்வளவான நம்பிக்கை கிடையாது. அதனால் யாஹூ இந்த ஆஃபரை வந்து கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இது கரெக்டாக 4 இயர்ஸ், 4 வருஷம் 2002 வந்து யாஹூ இப்போ கூகுளை வந்து அப்ரோச் பண்ணி உங்கள் கம்பெனியை நாங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கோம், எவ்வளவுக்கு நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ கூகுள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ரேட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது யாஹூ வந்து ஆஃபர் பண்ணுற, அதாவது 4 இயர்ஸ் கழித்து $1 மில்லியன் இருந்ததை 4 இயர்ஸ் கழித்து யாஹூ கூகுளுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க, $3 பில்லியன் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் கூகுள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைய டேட்டில் எங்களுடைய மார்க்கெட் வேல்யூ $5 பில்லியன். அதனால் நீங்கள் $5 பில்லியன் பேசுகிறீங்கன்னா பேசலாம், நம்ம வந்து ஒரு டீலோ இல்லை ஒரு அக்ரிமெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூகுள் ஃபவுண்டர்ஸ் வந்து அப்போது அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. ஆனால் யாஹூ மறுபடியும் வந்து இந்த ஆஃபரை வந்து ரிஜெக்ட் பண்ணி திரும்ப வந்து பேக் ஸ்டெப் பண்ணி அவங்க வந்து வெளியாக வர்றாங்க. கூகுளுக்கு மாற்றாக தன்னுடைய விளம்பரங்களுக்கும் தேடல்களுக்கும், அதாவது சர்ச் என்ஜினாக 2 கம்பெனியை வந்து யாஹூ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒன்று வந்து இன்டாமி, இன்னொன்று வந்து ஓவர்ச்சர். இந்த 2 நிறுவனத்தை வந்து சார்ந்தே யாஹூ வந்து ரன் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கிற அந்த ஒரு பீரியடில் 2003 ஓவர்ச்சர் கம்பெனியை வந்து $1.6 பில்லியன் கொடுத்து யாஹூ தன்னகப்படுத்துது. இது நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற டைமில் இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா 2002 2004 வரைக்கும் தன்னுடைய சர்ச் என்ஜினை வந்து கூகுள்கிட்டே அவுட் சோர்ஸ் பண்ணுது யாஹூ. ஸோ இது ஓடிக்கிட்டு இருக்கு. ஓவர்ச்சரை வந்து இப்போ வாங்கிட்டு யாஹூ வந்து தன்னுடைய ஓன் சர்ச் என்ஜினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆல்ரெடி டூ லேட். காரணம், அதுக்குள்ளேயும் சர்ச் என்ஜின் டெக்னாலஜியில் கூகுள் வந்து பிகேம் த லீடர் ஆஃப் சர்ச் என்ஜின்ஸ். அதாவது டெக் மார்க்கெட்டில் கூகுள் வந்து அசைக்க முடியாத ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துருச்சு. ஸோ யாஹூ டூ லேட், புவர் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். இதுதான் அந்த ஒரு டெக் ஜெயண்ட்டோடைய டிக்ளைனுக்கு மெயினான ஒரு காரணம். ஸோ கரெக்டாக ஒரு கட்டத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெரிசான் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு தன்னுடைய கோர் பிஸ்னஸை $4.48 பில்லியன் யாஹூ அவங்க வெரிசான்ட்டை ஒப்படைச்சிட்டு இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வர்றாங்க. ஸோ த டிக்ளைன் ஆஃப் ஒன் டெக் ஜெயண்ட்
ஸ்டோரியோடைய பிகினிங்கில் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இப்போது யாஹூ கம்ப்ளீட்டட், நோக்கியாவுக்கு போகலாம். ஸோ நோக்கியாவுடைய டிக்ளைனுக்கு வந்து 5 ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து அந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அதில் பாயிண்ட் 1, நோக்கியா ஃபோன்ஸில் சிம்பியன் சாஃப்ட்வேர்ன்ற ஒரு தலை சிறந்த சாஃப்ட்வேர் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அந்த சாஃப்ட்வேர் ஒன்லி நோக்கியா ஃபோன்ஸில் மட்டும் இருந்துச்சு. நோக்கியா குளோபல் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 70% மேலே இந்த டெக்னாலஜி வந்து தன்வசம் இருந்ததுனால அவங்க ஆண்ட்ராய்டையோ ஐஓஎஸ்ஸையும் வந்து அவங்க கிட்டத்தட்ட நம்பவே இல்லை. இது ஃபேத்தே கிடையாது, ஆண்ட்ராய்டு மேலேயும் ஃபேத்து கிடையாது, ஐஓஎஸ் மேலேயும் ஃபேத்து கிடையாது. ஸோ இது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 வந்து நோக்கியா வந்து ஒரு கண்ட்ரோல் ஃப்ரீக் மாதிரி, அதாவது சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ரெண்டுமே எப்பயுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இண்டிபெண்ட்டாக தன்னுடைய சேனல் வந்து வேறு அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் அவங்க போயிட்டுருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 3, 2014 வந்து ஸ்டீவன் எலோப் அப்படின்ற சிஇஓ, அதாவது நோக்கியாவுடைய அன்றைய சிஇஓ, அவர் வந்து டைரெக்டாக மைக்ரோசாஃப்டோட ஒரு டீல் வைக்கிறாங்க. இந்த டீல் என்ன அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து நோக்கியாவுக்கு $1 பில்லியன் கொடுத்துட்டு அவங்க சாஃப்ட்வேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட்வேர் தான் விண்டோஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். அது ஏற்கனவே வந்து பிசியோடைய ஃபார்மேட்டில் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருந்துச்சு. பிசியில் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் சாஃப்ட்வேர். இதே சாஃப்ட்வேரை அவங்க வந்து மொபைல் ஃபோனுக்கு வந்து டிசைன் பண்ணி நோக்கியா வந்து ஃபஸ்ட்டு விண்டோஸ் ஃபோனை வந்து வேர்ல்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. உண்மையை சொன்னால் நல்லா தான் இருந்துச்சு. விண்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்ட்ராய்டு உடைய சக்ஸஸுக்கு விண்டோஸ் வந்து வர முடியாது. விண்டோஸ்லேயோ ஐஓஎஸில் உங்களுக்கு கஸ்டமைசபிள் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக அந்த டைமில் இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது 3rd பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ $1 பில்லியன் வந்து நோக்கியா மைக்ரோசாஃப்ட் வாங்கி ஃபோனை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, விண்டோஸ் ஃபோனை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் 3. இப்போ பாயிண்ட் நம்பர் 4 வந்து பார்த்தோம்னா, ஆண்ட்ராய்டுக்கு வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லேட் டிசிஷன் வந்து மார்க்கெட்டில் எடுத்து ஆண்ட்ராய்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அவங்க ரிலீஸ் பண்ணுற ஃபோன் வந்து நோக்கியா எக்ஸ் சீரீஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது 2014 வந்து வந்த மாடல், சரிங்களா? இந்த மாடலில் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு, அதாவது ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிற இதர ஆண்ட்ராய்டு ஃபோனை எடுத்துகிட்டு இதையும் பக்கத்தில் வச்சிங்கன்னா ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து நோக்கியாவில் ப்ளே ஸ்டோர் ஆப்ஷன் வந்து இருக்காது, இருந்தால் ஃபங்க்ஷன் ஆகாது. மற்ற ஃபோனில் ஆப் ஸ்டோர் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து கண்டிப்பாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இது போக நோக்கியா ஃபோனில் அதிகமான மாற்றங்களை வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற மாதிரியே தெரியாது. ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் தான், ஆனால் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற மாதிரி தெரியாது. அதனால் நிறைய பேருக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பிடிக்கலை. இதுவும் ஒரு மேஜர் ரீசன் தான். ஸோ நான் மேலே சொன்ன அந்த 4 பாயிண்ட்டோட ஃபைனலி 5th பாயிண்ட் வந்து நோக்கியா வந்து இந்த காம்படிஷனை வந்து சர்வை பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுனால மைக்ரோசாஃப்டிடமே வந்து 2014 கம்பெனியை வந்து கிட்டத்தட்ட $7 பில்லியன் 7.7 பில்லியன் வந்து நோக்கியா வந்து தன்னுடைய என்டையர் பிஸ்னஸை வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து கொடுத்துட்டு மார்க்கெட்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. அது இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம், அதாவது 2014 முடிஞ்சு 2 இயர்ஸ் கழிச்சு 2016 ஹெச்எம்டி குளோபல் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து உள்ளே வந்து இந்த நோக்கியான்ற அந்த நேம் இருக்கு இல்லையா, அந்த நேமை வந்து திரும்ப வந்து புத்துயிர் பூட்ட வந்து நினைக்கிறாங்க. ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போது நோக்கியா எப்படி இருக்குன்னு. அந்த ஓல்டு ஃபேம் இருக்கு இல்லையா, அது போச்சுன்னா போச்சு தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் அதை ரீச் பண்ணவே முடியாது. அது எட்டா கனியாகவே போய்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு 2 ரைசஸ் 2 ஃபெயிலியர்ஸ் அப்படின்றத காட்டுறேன். 2 ரைசஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் ஆயிருக்கு. அதே 2 பேர் கீழே விழுந்தாங்க. அந்த 2 பேர் மேலே போகிறப்போ அவங்களுக்கு கீழே இருந்த 2 பேரை வந்து அவங்க உதாசீனப்படுத்தினது தான் இந்த டிக்ளைனுக்கு மேஜர், இந்த டவுன்ஃபாலுக்கு மேஜர் ரீசன்னே சொல்லலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.